வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். இந்தியாவால் பயனடைய போகும் இலங்கை. தமிழ் பொது வேட்பாளருக்கான கூட்டத்தில் நடந்தது என்ன? இலங்கையில் மாரடைப்பால் ஏற்படும் 100% மரணங்கள். 30 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்டோருக்கு எச்சரிக்கை. நீருக்கடியில் சோனார் பொருத்தப்பட்ட கப்பல் இலங்கைக்கு. சீனாவுக்கு எதிராக ஜப்பானின் திட்டம். புலம்பெயர்வாழ் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல். அறிமுகமாகும் புதிய வரிகள். மட்டக்களப்பில் மனித எச்சங்கள் மீட்பு. வெளியான சந்தேகங்கள். இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து முன்னெடுக்கும் பாரிய திட்டங்கள் காரணமாக முழு இலங்கையும் பயனடையும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திருகோணமலையில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சந்தோஷ்யா இதனை தெரிவித்துள்ளார். திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா இன்று சாம்பல் தீவு பாலத்திற்கு அருகில் உள்ள இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுடன் ஒன்றிணைந்து திறந்து வைத்துள்ளார். இதன் போது உரையாற்றிய சந்தோஷ்யா திருகோணமலைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகளை விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடந்த காலங்களில் இருந்தே இந்திய நிறுவனங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதிலும் பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதிலும் அதிக ஆர்வம் காட்டி வந்தன. இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையம் இந்த நடவடிக்கையில் முதன்மை வகிக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னர் குறித்த நிறுவனம் இலங்கையில் தடம் பதித்தது. இந்த நிறுவனத்தின் திருகோணமலையில் உள்ள கிளை கிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தில் பாரிய பங்காற்றும். தற்போது இந்திய எண்ணெய் நிறுவனம் முழுமையாக இலங்கையின் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய மற்றும் இலங்கை இடையிலான உறவு மேம்பட்டுள்ளது. 2 நாடுகளும் இணைந்து முன்னெடுத்து வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவில் இருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் குழாய் ஒன்றை இணைக்க திட்டமிட்டுள்ளோம். எதிர்காலத்தில் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதேவேளை திருகோணமலையில் இந்தியாவின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் மாதிரி கிராம வீடமைப்பு திட்டத்தினையும் சந்தோஷ்யா பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் முடிவடைந்துள்ளது. பொது வேட்பாளரை களமிறக்குவதில் இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானமான கருத்தை தெரிவிக்காததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று யாழ்ப்பாணத்தில் இந்த கூட்டம் நடந்தது. டான் தொலைக்காட்சி உரிமையாளர் எஸ் குகநாதனால் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குகநாதனும் திருகோணமலையைச் சேர்ந்த ஜதீந்திராவும் இணைந்து வடக்கு கிழக்கு சிவில் சமூகம் என்ற பெயரில் அறிக்கைகள் வெளியிடுவது தமிழ் பொது வேட்பாளர் கோஷத்தை முன்வைத்து இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தனர். இன்றைய கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மாவை சேனாதிராஜா, சரவணபவன், ஆரியநேந்திரன், ஸ்ரீநேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் கவி விக்னேஸ்வரன், டெலோ அமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன், கோவிந்தம் கருணாகரன், பிளட் அமைப்பின் கஜதீபன், EPRLF அமைப்பின் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஐங்கரநேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் உடனடியாக தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் வலியுறுத்தினர். எனினும் தமிழரசு கட்சி உடனடியாக இந்த பதிலும் குறிப்பிடவில்லை. தமிழரசு கட்சியின் முடிவை பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக பொது வேட்பாளர் தீர்மானம் எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனால் மாவை சேனாதிராஜா கோபமடைந்தார். இது பற்றி கலந்துரையாடத்தானே கூட்டத்திற்கு வந்துள்ளதாக சூடாக தெரிவித்தார். பொது வேட்பாளர் பற்றி உடனடியாக பதிலளிக்க முடியாது என்றும் கட்சியின் மத்திய குழுவில் அது பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்க 2 வார கால அவகாசம் தேவை எனவும் மாவை குறிப்பிட்டார். எனினும் பின்னர் உரையாற்றிய ஆரியநேந்திரன், ஸ்ரீநேசன் போன்றவர்கள் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி சாதகமான முடிவை எடுக்கும். பொது வேட்பாளர்களுக்கான பணிகளை முன்னெடுங்கள். 2 வாரத்தில் சாதகமான பதில் வழங்கப்படும் என்ற சாரப்பட்ட கருத்து தெரிவித்தார். தமிழரசு கட்சி நாளையே முடிவை அறிவிக்கும். ஆனால் 2 வார கால அவகாசம் கோருவது ஏனெனில் 2 வார அவகாசம் கோராமல் மத்திய குழுவை கூட்டினால் அதற்கும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடை ஏற்படுத்துவார்கள். ஆனால் மத்திய குழுவில் எமக்கு பெரும்பான்மை உள்ளது. சுமந்திரனின் கருத்துக்கள் மத்திய குழுவில் ஈடுபடாது.
செயல்படாது. அதனால் பொது வேட்பாளர் விவகாரத்தில் கட்சி சாதகமான முடிவெடுக்கும் என்றனர். கூட்டத்தின் போது தமிழரசு கட்சியின் முன்னாள் எம்பி சரவணபவன் ஒரு கேள்வி எழுப்பினார். நாங்கள் நிறுத்தும் பொது வேட்பாளர் கட்சி தாவினால் என்ன செய்வது என்றார். இதற்கு கூட்டத்தில் யாரிடமும் பதில் இருக்கவில்லை. அவசரமாக அந்த கேள்வியை கடந்து செல்வதில் முனைப்பு காட்டினர். இந்த மேலோட்டமான அணுகுமுறை பொது வேட்பாளர் விவகாரத்தில் தமக்கு சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழரசு கட்சி பிரமுகர் ஒருவர் குறிப்பிட்டார். பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதும் கேரி கணேசலிங்கம், நிலாந்தன் போன்றவர்களும் இன்றைய கூட்டத்துக்கு சென்றிருந்தனர். கூட்டத்தினிடையே என் ஸ்ரீகாந்தா, நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாம் அரசியலுக்குத்தான். அரசியல்தான் வாழ்க்கை. சட்டத்தரணி தொழிலை பொழுதுபோக்காகத்தான் செய்து வருகிறேன். அதே போல எமக்கு மூத்தவர்கள் 65 வருடங்களாக அரசியல் இருப்பவர்கள். இங்குள்ள எல்லோருமே போராடிவிட்டு வந்தவர்கள் தான். திடீரென எழுந்து வரவில்லை. எங்களுக்கும் யாரும் கிளாஸ் எடுக்க முயற்சிக்க கூடாது. கணேசலிங்கம், உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல இது என்றார். இதேவேளை ஸ்ரீகாந்தா பேச ஆரம்பித்த போது கவி விக்னேஸ்வரன் எழுந்து சென்றார். அவரை உட்காரும்படி ஸ்ரீகாந்தா கேட்டுக்கொண்டார். சிறிது நேரம் உட்கார்ந்திருந்த விக்னேஸ்வரன் பின்னர் எழுந்து சென்றார். கூட்டத்தினிடையே பேசிய டான் தொலைக்காட்சி உரிமையாளர் தனது தொலைக்காட்சிக்கு ஜனாதிபதி வேட்பாளர் தரப்பிலிருந்து 100 கோடி ரூபாவுக்கு விளம்பரம் வாங்க முடியும் என பெருமை அடித்தார். அப்போது டெலோ தரப்பில் இருந்த ஒருவர் 100 கோடி ரூபாவை வாங்கி எங்களிடம் தாருங்கள், நாங்கள் பொது வேட்பாளரை இறக்கி வேலை செய்கிறோம். நீங்கள் பொது வேட்பாளரை இறக்கும் விவகாரத்திலிருந்து ஒதுங்கி நில்லுங்கள் என சொல்லப்பட்டது. இதனால் கோபமடைந்த டான் தொலைக்காட்சி உரிமையாளர், அரசாங்கத்திடம் காசு வாங்குவது பின்கதவால் காசு வாங்குவது, ஒன்றை இங்கு சொல்வது ஒன்றை அங்கு சொல்வதற்கு நான் என்ன உங்களை மாதிரியா என திட்டினார். சிவில் சமூகம் என்ற பெயரில் உதவிகளாக செயற்படும் நபர்கள் 10 பேரை கொண்ட குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பதென்று தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின் பின்னர் இறுதி தீர்மானத்தை எடுப்பது என்று முடிவாகியது. பலாங்குடி பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களில் மாரடைப்பு காரணமாக 30 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்ட 100% மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக பலாங்குடி மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயதிலக தெரிவித்தார். இந்த தரவுகளின்படி மாரடைப்பால் இறக்கும் போக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களுக்கு இடையே அதிகரித்துள்ளது. மேலும் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு திடீரென வயிற்று வீக்கம், மயக்கம், வலிப்பு ஏற்பட்டால் இரத்த பரிசோதனை, ECG பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 தொடக்கம் 50 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் மேற்குறிப்பிட்ட அவசர கால நிலைமைகளுடன் ஏற்படும் மாரடைப்புகளில் இருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதில் அக்கறை செலுத்த வேண்டும் என பத்மேந்திர விஜயதிலக மேலும் தெரிவித்தார். நாட்டில் கடல்சார் ஆய்வு திறனை மேம்படுத்தும் வகையில் ஏனைய கப்பல்களின் இருப்பிடத்தை கண்டறிய நீருக்கடியில் சோனார் பொருத்தப்பட்ட கப்பலை இலங்கைக்கு வழங்கும் திட்டத்தை ஜப்பான் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. இலங்கையில் நேற்று நடைபெற்ற வெளிவிவகார அமைச்சர்கள் கூட்டத்தின் போது ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு மொத்தமாக சுமார் 1 பில்லியன் ஜென் பெறுமதியான கப்பல் மற்றும் சோனார் அமைப்பை வழங்க உள்ளது. இந்திய பெருங்கடலில் அண்மை காலமாக சீன கடல்சார் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு அருகாமையில் தீவிரமாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனையடுத்து சமுத்திரவியல் ஆய்வுகளை ஒரு எதிர் நடவடிக்கையாக மேற்கொள்வதில் ஜப்பான் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் இலங்கையர்கள் விரைவில் நிரந்தர வதிவிட வீசாவை பெற முடியும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலக்விட்டிய தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளின் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூடிய விரைவில் அவர்கள் நிரந்தர வதிவிட வீசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. விரைவில் திட்டம் செயல்படுத்தப்படும். அதற்கு முன்னர் அரசிதழில் வெளியிடப்படும் வீசாக்களை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளும் அரசிதழில் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றதன் பின்னர் குடியுரிமை நிறுத்தப்பட்ட இலங்கையர்கள் அவர்களது இலங்கையர்கள் அல்லாத மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகள் வதிவிட வீசாவிற்கு உரிமையுடையவர்கள். விண்ணப்பிக்கும் நபர் வீசா $1000 செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இலங்கையர்கள் அல்லாத மனைவி மற்றும் ஒரு குழந்தைக்கு தலா $400 செலுத்த வேண்டும். அந்தந்த நாடுகளின் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாத வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி, பரிசு மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய வங்கி கூறியுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2027 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் 15% கடந்த வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர்களின் பதிவு கட்டாயமாக்குதல், அதிக சொத்துக்களை கொண்டு வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேம்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரிமுறையை ஒழித்தல் என்பன நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சத்திரகொண்டான் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ள உப்பாற்றிலிருந்து மண்டையோடு மற்றும் மனித எலும்புகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த ஆற்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் வலையில் மண்டையோடு மற்றும் 2 மனித எலும்புகள் சிக்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் தடயவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன. குறித்த விசாரணையில் மீட்கப்பட்ட மண்டையோடு 40 வயதிற்குட்பட்ட ஆணொருவரின் மண்டையோடு என பகுப்பாய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவானும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானுமாகிய தர்ஷினி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டையோட்டை பார்வையிட்டதுடன் மனித எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மீட்கப்பட்ட மண்டையோடு கடந்த பிப்ரவரி மாதம் 17 காணாமல் போயுள்ள மனநலம் குன்றிய 28 வயதுடைய இளைஞனின் எச்சங்களாக இருக்கும் என உறவினர்களினால் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்